ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ரசப்பொடி இருந்தால் போதும், சட்டுன்னு உடனே ரசம் வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் 100 கிராமு, மிளகு 100 கிராம் விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 15 எடுத்துருக்குறேன். வரமல்லி ஒரு 100 கிராமு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்குறேன். இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்க வேண்டியதுதான். 15 வரமிளகாய் போட்டு லேசாக வறுத்துக்கணும். அடுத்தது துவரம்பருப்பு போட்டு 100 கிராம் போட்டிருக்குறேன். அதையும் லேசான தீயில் வறுத்துக்கணும். துவரம்பருப்பு கருகிடக்கூடாது. கருகுனா பொடி கசப்பு தன்மை வந்துடும். மிதமான தீயில் வச்சு லேசாக வறுத்துக்கணும். அடுத்தது சீரகம் போட்டுக்கிறேன். அதையும் மிதமான தீயில் வச்சு பொரியிற அளவு வறுத்துக்கணும். இந்த பொடி இருந்தால் போதுங்க, நீங்கள் சட்டுன்னு ரசம் வச்சிடலாம். ரசம் செய்முறையும் இதில் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள் தெரியும். அடுத்து மிளகு 100 கிராம் போட்டிருக்கேன். 100 கிராம் விட கொஞ்சம் கம்மி. ஜீரகம் அதிகமாக போடணும். மிளகு 100 கிராம் விட கொஞ்சம் கம்மியாக போடணும். ஜீரகம் தான் அதிகமாக போடணும். மிளகையும் மிதமான தீயில் வறுத்துக்கணும். ஏன்னா காஞ்ச மிளகாய் வேறு போட்டிருக்கோம்ல, அதுவும் காரம். அதனால் மிளகு 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதையும் வறுத்தாச்சு. அடுத்தது வரமல்லி, அது 100 கிராம் போட்டிருக்கிறேன். அதையும் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கணும். அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. அதையும் வறுத்தாச்சு. இப்போ எடுத்து கொட்டியாச்சு. அடுத்தது கடைசியாக கொஞ்சமாக வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது. வெந்தயம் கசக்கும் அதிகமாக போட்டிங்கன்னா. அதனால் வாசனைக்காக ஒரு 4 வெந்தயம் மட்டும் போட்டுக்கணும். அதையும் வறுத்து கொட்டியாச்சு. இதெல்லாம் ஆறுனதும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அடுத்து ரசம் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். பொடி அரைச்சி வச்சாச்சு பாருங்கள். இது நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் கூட வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ஆல்ரெடி தண்ணியில் கொஞ்சம் புளியும், அரை தக்காளி பழம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இந்த பொடியை அரைச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ போட்டு தக்காளிலாம் நல்லா கரைச்சி விடணும். இது கூட கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இல்லைன்றனால போடலை. மல்லித்தழையும் சேர்த்து கரைக்கும்போது அது நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது ரசம் வைக்கிறதுக்காக வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். பூண்டு கொஞ்சம் ஆல்ரெடி நான் தட்டி வச்சுருக்கிறேன். பூண்டு கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அடுத்து அதை தான் இப்போ போட போகிறோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. பூண்டும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. லேசாக வதக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தண்ணி எடுத்து இப்போ ஊற்றிக்கலாம். மல்லித்தழை இல்லைன்றனால நான் போடல. மல்லித்தழை போட்டிங்கன்னா ரசம் வாசனையாக இருக்கும். அப்புறம் பருப்பு வேக வைக்கிறீங்களா, பருப்பு தண்ணி அதுவும் இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரசம் ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி பருப்பு வேக வைக்கல, அதனால் பருப்பு தண்ணி சேர்க்கல. கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டாச்சு. உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி ஊற்றுனிங்கன்னா இன்னும் ரசம் ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே நுரக்கட்டி வந்ததும் ஒரு கொதியிலே எடுத்து இறக்கி ஊற்றிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம் உங்கள் வீட்லேயும் வச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.